ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ எஸ்எஸ்சிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 261 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400லேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 26 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பாருங்கள், ஸ்டெனோகிராஃபரில் வந்து கிரேட் சி, கிரேட் டிக்கான எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் 26 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கான கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த டேட்டில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து 12 நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கூட நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், விமன் கேண்டிடேட்ஸ்லாம் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கிரேட் சி, கிரேட் டி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. அது வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ், உங்களுக்கு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 261 வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கிரேட் சிக்கு வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிரேட் டிக்கு வந்து பாருங்கள் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி, எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன பார்த்தீங்களா, 12th ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க. 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் தான். 12th ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து கட் ஆஃப் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/8/2025க்கு முன்னாடி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதா வந்து அந்த 1/8/2025 அதான் வந்து குரூசியல் டேட்டுன்னு சொல்லுவோம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், ssc.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 26 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் 27 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்கள் உங்களுக்கு 2 நாள் இதில் கொடுத்துருக்காங்க டைமு. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷனுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். அதில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜன் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே வந்து பாருங்கள், சிபிடி எக்ஸாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதுனா 0.25 வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான இண்டிகேட்டிவ் சிலபஸ்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழே இருக்குது. ஸோ சிலபஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்கில் டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த சிபிடி எக்ஸாமை ஃபாலோ பண்ணி ஸ்டெனோகிராஃபிக்கான டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான இது வந்து எப்படி இருக்கும், லாங்குவேஜ் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் கட் ஆஃப் டேட்டுமே இங்கே கட் ஆஃப் இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆர் கேட்டகரியாக இருந்தால் அந்த சிபிடி எக்ஸாமில் வந்து 30% மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை. அதே மாதிரி ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 25, ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து 20% ஆஃப் நீங்கள் மார்க் எடுத்தாலே இதில் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அதுலேயே வந்து கட் ஆஃப் மார்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 பார்த்துக்கோங்க. கீழே நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொன்ன பதில் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜருமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நீங்கள் 1 by 1 இந்த இமேஜ் ஃபார்மேட்டை பார்த்து கூட நீங்கள் வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.